ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ புனிதா சேனல். இன்னைக்கு நம்ம ஜிலேபி செய்ய போகிறோம். அது செய்முறை எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. 2 டம்ளர் சர்க்கரைக்கு 1 டம்ளர் தண்ணி வைங்க. தண்ணி வச்சு அடுப்பில் வச்சிடலாம். அந்த பாகு ரெடியாக வருதாங்களையும் நம்ம மாவு வேலையை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். உளுந்தை நல்லா கழுவி வச்சுருங்க. உளுந்தை நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போடுங்க. ஐஸ் கட்டி முன்னவே தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஐஸ் கட்டி ரெடி ஆகிடும். ஐஸ் கட்டி போட்டு உளுந்தை போட்டு அரைச்சிக்குங்க நல்லா. அப்போ தான் அந்த உளுந்துல அந்த சூடு ஏறாது மிக்ஸி அரைக்கிறப்போ. ஓகேவா? பாருங்கள், மாவு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சு இந்த பாகு ரெடி ஆகிடுச்சு. அதில் அரை லெமனும் கொஞ்சோண்டு கலர் பவுடர் போட்டு சேர்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? பாகு ரெடி. இதுக்கு மேலே நம்ம ஜிலேபி ரெடி பண்ணலாம். மாவு அரைச்சதில் கொஞ்சம் கலர் மாவு, கொஞ்சம் கான் மாவு போட்டுருங்க. தேவையான நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான மாதிரி போட்டுங்க. கான் மாவு போட்டு நல்லா மாவு அடிங்க. நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ அப்போ தான் இந்த ஜிலேபி பாருங்கள் மாவு எப்படி உழுவுது பாருங்கள். நான் ஒரு கவரில் இந்த மாவை போட்டு நான் ஜிலேபி செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படின்னு. அந்த கவர் முனையை லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அது பாருங்கள் ஜிலேபி ஊற்றுறேன். நல்லா வருது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை எடுத்து நம்ம பாகில் போட்டு 2-3 வாட்டி திருப்பி போட்டு ஒரு 2 செகண்ட் வச்சுருந்து எடுத்துடலாம். ஓகேவா? ஜிலேபி ரெடி. இது செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், செம்ம ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்ரீ புனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனை அழுத்திக்கங்க. பாருங்கள், பாகில் எடுத்து நான் ஊற போடுறேன். ஊற போட்டு இப்படி அமுக்கி விடுங்க. அது நல்லா கொஞ்ச நேரம் அமுக்கி விட்டிங்கன்னா அந்த பாகெல்லாம் இழுத்துக்கும். இந்த ஜிலேபி இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நான் சுட்டு எடுத்துட்டேன் ஃபுல்லாக. இது 150 உளுந்து தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குது பாருங்கள். ஜீரா எப்படி வருது பாருங்கள் உள்ள. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ புனிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.